Hello guys, welcome back to our channel. Today we'll be seeing the team Punjab Kings. So Mr. Sriram, any auction and injury updates? லாக்கி ஃபெர்கூசன் மட்டும்தான் அவைலபிளா இல்ல. அவரும் மேபி ஒரு வித்தின் ஒரு 4-5 மேட்சஸ்ல ஜாயின் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். பெட்டர்னிட்டி லீவ்ல போயிருக்காரு. மற்றபடி பெருசா வேற எதுவும் இன்ஜுரிஸ் சோஃபார் இல்ல. ஆக்ஷன் அவங்க ஆக்ஷன் யார் எடுத்தாங்க? யாரு பெருசா எடுத்த மாதிரி தெரியல. கூப்பர் கொனாலி மேஜரா இவங்கள தான் எடுத்திருக்காங்க. ரெண்டுமே சூப்பரான பிக். ஐ மீன் சோஃபார் நல்ல பிக். ரெண்டு பேருக்குமே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ பொறுத்து வந்து தான் பார்க்கணும். பிகாஸ் அவங்களுக்கு இருந்த லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணில வந்து இவ்வளவுதான் எடுக்க முடியும் நம்ம. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கோர் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகேவான ஆப்ஷன் தான். ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்ல. ஏன்னா இருந்த இதுல பென் டார்சியஸ் அண்ட் கூப்பர் கான்லி ஒரு குட் பிக் தான். கூப்பர் கான்லி மேல ஏன்னா அவங்களோட ஸ்பின் வந்து லாஸ்ட் இயர் வந்து 2 பேர் தான் இருந்தாங்க. பேக்கப்லயும் பெருசா யாரும் இல்ல. ஸோ இந்த வாட்டி ஒரு ஃபாரின் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் டு ரொட்டேட் தேர் காம்பினேஷன் அரௌண்ட். ஸோ அவங்களோட பேயிங்ல நான் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்னா, பிரப்சிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா லாஸ்ட் இயர் இருக்கிற சேம். நம்பர் 6 வரைக்கும் லாஸ்ட் இயர் இருக்கிற சேம் தான். 7 கூட மார்க்கோ யான்சன். 8ல வந்து உமர் ஜாய், ஓவன். இல்ல உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும்னா நீங்க ஓன் எடுத்துட்டு வரலாம். இங்க ஓன் எடுத்துட்டு வந்தா நீங்க வந்து அந்த பிராட் பிளேஸ்ல வைஷாக் விஜயகுமார் ஆடணும். இல்ல நீங்க 2 பேரையும் ஆடலாம் ஒரு டேர்னிங் ட்ராக்கா இருந்தா. பிகாஸ் டாப் 7ல உங்களுக்கு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கிடையாது. ஆனா நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போவேன் முல்லன்பூர்ல. ஒரு வேற ஏதாவது அவங்க வெளியில வராங்கன்னா they'll play கூப்பர் கனோலி, 9 செஹல், 10 ஹர்ஷ்தீப் சிங், 11 வந்து ஒரு ஸ்விங் பவுலர் வேணும்னா they can go for பார்ட்லெட். ஒரு ஆல்ரவுண்ட் பவுலர் வேணும்னா they can go for டார்ஷியஸ். 12 வந்து பிரார் ஆர் வைஷாக் விஜயகுமார். இவங்களோட பேட்டிங் ஃப்ரம் 4 to 8 வந்து எப்படி வேணாலும் ரொட்டேட் ஆகலாம் அக்கார்டிங் டு. இப்ப லாஸ்ட் டெத் ஓவர்ஸா இருந்தா சஷாங்க் சிங் நான் முன்னாடி அனுப்புவேன். இல்ல இப்போ ஒரு லெக் ஸ்பின்னர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடுறாங்கன்னா வதேரா அனுப்பலாம். ஜஸ்ட் ஏன்னா கேப்டனோட மைண்ட்ல இருக்குல்ல அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போடக்கூடாது. லாஸ்ட் இயர் சிமிலர்லி இப்படிதான் மிச்சல் சாண்டரை வந்து அந்த குவாலிஃபயர்ல வந்து வதேரா வந்ததுனால அவங்க போலிங்கே கொடுக்கல. சோ அவங்க தோத்துட்டாங்க மேட்ச். சோ அந்த மாதிரி நிறைய கேப்டன்ஸ் யோசிக்கிறாங்க. சோ திஸ் வில் பி மை காம்பினேஷன். மிஸ்டர் ஸ்ரீராம், எனக்கு ஒமர் சாய் நல்லா பண்ணாரு, நான் டவுட்டே கிடையாது. பட் ஆனா இத்தனை ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஏன்னா ஸ்டாயினிஸ் வேற இருக்காரு. ஸோ இத்தனை பவுலர் வேணுமா? நான் பேட்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைப்பேன். மிச்சோ அவனை வந்து எதர் மிச்சோன்னு கூப்பர் கொனாலியை வந்து நான் கொஞ்சம் டாப் 5க்குள்ள இது பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஏன்னா மிச்சோ நான் பெர்த் ஸ்காட்சஸ் கூட பார்த்தேன். ஓப்பனிங்ல வந்தா செஞ்சுரியெல்லாம் அடிச்சாரு. ஓப்பனிங் கண்டிப்பா அவரை இறக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு டாப் 4க்குள்ள அவர் இறக்க முடியுமான்னு பார்ப்பேன். இன்கேஸ் ஓவன் இஸ் பிளேயிங் ஆர் ஈவன் கூப்பர் கொனாலி. ஏன்னா எனக்கு ஒமர் சாய் ஏன் வேணாம்னு நினைக்கிறேன். யான்சன் 4 overs, ஹர்ஷ்தீப் சிங் 4 overs, பார்லெட் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாரு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்பேஸ், ரைட் ஆம் ஃபாஸ்ட். ஸோ 4 overs ஈஸியா கொடுத்துருவாரு. ஸோ ஸ்டாயினிஸ் வேற கண்டிப்பா ஸ்டாயினிஸ்ல இருந்து ஈஸியா 2 overs வாங்கிடலாம். சஹலும் பிராரும் இருக்கவே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 20 overs பிரச்சனையே கிடையாது. ஈஸியா 6 இது இருக்கு. ஈவன் மிச்சோவன் விளாண்டாலும் சரி, கூப்பர் கொனாலிஸ் விளாண்டாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து 2 over வாங்கிடலாம். So my first choice will be Owen or Cooper and then Omar Zai. I mean, it's harsh on Omar Zai, but Omar Zai I feel more bowler than batter. அதனால ஒரு உமர் சாய் வந்து நம்ம ஒரு யான்சரிங் பேக்கப்பா வச்சுக்கலாம். ஓவன் இல்ல கூப்பர் கொனாலி விளையாடுறாங்கன்னா they should play at number 4 and வதேரா, சஷாங்க் சிங் 5 and 6 okay for them. எல்லாம் அதே ஃப்ளோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு இன்டென்ட் வேணும்னா they can go for சஷாங்க் சிங், கூப்பர் கொனாலி கூட கீழே இருக்கலாம் if they want. So நல்ல ஃபிளெக்சிபிளா இருக்கு டீம். So Mr. Sriram, what do you think are Punjab Kings strength? All round team. ஈஸியா ஒண்ணுமே பண்ணாமலே 6 bowling ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ மிச்சோவன், கூப்பர் கொனாலி எடுத்துட்டா கூட 6 bowling ஆப்ஷன் இருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? 3 ஈஸியா 3 ஸ்பின்னர், 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலர் தான் ஸ்டாயினிஸையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்ரவுண்ட் டீம் அதுதான் என்னோட மேஜர் ஸ்ட்ரென்த்தா நான் பாக்குறேன். அதே மாதிரி பேட்டிங்கும் ஸ்டில் 7-8 வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ இன்னொன்னு ஐ அக்ரி டு ஸ்ரீராம்ஸ் போத் த பாயிண்ட்ஸ். இன்னொரு ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் நல்லா எல்லா இன்ஸ்டன்ஸையும் ஒரு டீமுக்குள்ள கொண்டு வந்து அந்த டீம் வந்து ஃபைனல் வரைக்கும் போடும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு அவ்வளவு யங் பிளேயர்ஸ், ஒரு மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அன்கேப் தான். எக்ஸெப்ட்
ஸ்ரேயஸ், அஷ்தீப் அண்ட் செஹல் எல்லாரும் அன்கேப் தான். சோ அந்த அன்கேப் பிளேயர்ஸ்க்குனா கரெக்டா கைடன்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் ஸ்பெசிபிக்கா ரோல் கொடுத்து மெயினா பிரியான் ஷாரியா பிரப்சிமரனுக்குனா கொடுத்து சோ அவர் நல்லா மார்ச் பண்ண. ஆனா இந்த டீம்ல இருக்கிற இந்தியன் யங்ஸ்டர்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ் யங்ஸ்டர்ஸ் நான் சொல்லுவேன். பிரார் ரொம்ப வருஷமா ஐபிஎல் விளையாடுறாரு, பிரப்சிமரன் ரொம்ப வருஷமா ஐபிஎல் விளையாடுறாரு. சோ I think these are their strengths. Mainly their uncapped Indian players are very good. கரெக்ட். So now let's move on to their weakness. So Mr. Sriram, do you spot any major weakness in this team? மேஜர் வீக்னஸ் நான் சொல்ல மாட்டேன். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஒரு லாங் லே ஆஃப்ல இருந்து வராரு. ரீசெண்டா டொமஸ்டிக் ஆடல. பட் அவரை மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளேயருக்கு அது வந்து பெரிய இது கிடையாது. ஈவன் அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லயே கொஞ்சம் அந்த இதெல்லாம் எடுத்துருவாரு. மேபி 1 or 2 மேட்சஸ் கொஞ்சம் லைட்டா ரஸ்டியா இருக்கலாம். பட் அதை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபெர்கூசன் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மிஸ் மாதிரி தோணுது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபெர்கூசன் இருந்த வரைக்கும் நல்லா டெத்ல நல்லாவே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா முலான்பூர் மாதிரி பிச்சில் வந்து ஃபெர்கூசன் வந்து சூப்பரா இருந்தது. வீக்னஸ் சொல்ல முடியாது. மார்க் ஆன்சனோட ரீசெண்ட் வேர்ல்டு கப் ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு பவுலிங்ல இல்ல அது. பட் அவரை அதான் அகெயின் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி தான், அவரை மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் பிளேயருக்குல 1 or 2 மேட்சஸ்ல அவங்க லென்த்தை பிடிச்சிருவாங்க. பட் கிளாரிங் வீக்னஸ் வேற எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ சில பேர் சொல்லலாம் ஃபாஸ்ட் bowling, ஆனா ஃபெர்கூசன் வந்தாலும் ஐ ஃபீல் ஐ வில் ப்ரிஃபர் பாட்லெட். ஏன்னா அஷ்தீப் சிங்கை வந்து நீங்க ப்ரிடாமினென்ட்லா டெத்ல வச்சிருக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க பாட்லெட் வந்து ஒரு ஜென்யூன் ஸ்விங் bowler. சோ பாட்லெட் அண்ட் யான்சன் போட்டு அஷ்தீப் ஒரே ஒரு ஓவர் பவர் பிளேயர் கொடுத்துட்டு அஷ்தீப் வந்து நீங்க பும்ரா மாதிரி யூஸ் பண்ணலாம். லைக் பும்ரா ஃபார் எம்ஏ நீங்க அஷ்தீப் வந்து ஆல் ஃபேசஸ்ல யூஸ் பண்ணலாம். சோ தட் யுவர் bowling இஸ் கவர்ட். ஏன்னா யான்சன் டெத்ல அவர் எவ்வளவு பவர் பிளே அப்புறம் மிடில் எஃபெக்டிவா இருக்கா, டெத்ல அவ்வளவா இருக்க மாட்டாரு. இட் டசன்ட் ஹேவ் அ குட் ஸ்லோவர் ஒன். அப்புறம் பாட்லெட் வந்து நான் ப்ரிடோமினன்ட்டா பவர் பிளேயர் போடுவேன். பாட்லெட் வந்து அவர் கோட்டாவை முடிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இஸ் a proven ஐபிஎல் bowler அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபெர்கூசன் வந்து பவர் பிளேல 2 ஓவர், டெத்ல 2 ஓவர் ஈஸியா பண்ணலாம். ஃபெர்கூசன் 145+ போடுவார் நிறைய டைம். டெத்ல அவரோட வேரியேஷன் நமக்கு தெரியும். மார்க் ஆன்சனுக்கு 3 hours பவர் பிளேல கூட முடிச்சு வச்சுக்கலாம். அஷ்தீப் சிங்க பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபெர்கூசன் வந்தா என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபெர்கூசன் தான். இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வரேன். ஆனா ஃபெர்கூசன் வந்தா கூட ஒரு 2 மேட்சஸ் மேல ஆடுவாரு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லா இயரும் ஒரு 2-3 மேட்சஸ் ஆடுறாரு, அப்புறம் இன்ஜுரி ஆயிடுது அவருக்கு. அவரு ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. So Mr. Sriram, qualification for this team is through or struggle? இல்ல கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருவாங்க. டாப் 4ல ஃபார் ஷூர் இருக்காங்க. நான் வந்து அவங்க வந்து இந்த சீசன் மெயினா அவரோட ஸ்ரேயஸோட கேப்டன்சி நான் சொல்றது ஈஸியா லாஸ்ட் இயர்ல இருந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு தோனி, எம்எஸ்டி, அதுக்கப்புறம் ஐபிஎல் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் நான் சொல்றேன். ஒரு தேர்ட் ஆன் த லிஸ்ட். He can climb further up. ஏன்னா அவரு மெயினா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் ஃபைனல் கொண்டு போனதுதான். இது அவரோட கேப்டன்சி எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகுது. கேகேஆர்ல வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்கள கூட அடாப்ட் ஆகி ஒரு சாம்பியன்ஷிப். பஞ்சாப்ல நிறைய யங்ஸ்டர்ஸ், அவங்க கூட ஒரு ஃபைனல். டெல்லி வந்து அவங்க ஹிஸ்டரியிலே ஃபைனல் போனது கிடையாது, அவங்கள ஃபைனல் எடுத்துட்டு போனாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துட்டு போனாரு. சோ ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சியோட ஐ திங்க் தேர் ஈஸ் த்ரூ பிளே ஆஃப் தேர் டாமினேட் திஸ் சீசன் நான் நினைக்கிறேன். கரெக்ட். So Mr. Sriram, total ratings for this team? 8.5 out of 10. So நான் இவங்களுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஈக்குவலா நான் ஒரு 9 கூட கொடுப்பேன் இந்த டீமுக்கு. ஜஸ்ட் டியூ டு தேர் பேலன்ஸ். அவங்களுக்கு பேக்கப்ஸ் அவ்வளவு பெருசா இல்லாட்டி கூட I think this team is a solid 9 out of 10 team. Now let's drive to their backups. So அவங்களுக்கு பேக்கப்ஸ் பார்த்தா எல்லாரும் இந்தியன் அன்கேப் பிளேயர்ஸ் தான். பட் ஸ்ரேயாஸ் ஹெக்டே வந்து லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணாங்க ஒரு ஆல்ரவுண்டரா, ஆனா he couldn't deliver the ball and bat both. அப்புறம் ஃபாஸ்ட் bowling வந்து யாஷ் தாக்கூர் லாஸ்ட் இயர் கொஞ்சம் ரன்ஸ் போனாரு. பிரவீன் துபே லெக் ஸ்பின்னர், விஷால் நிஷாத் லெக் ஸ்பின்னர். சோ இவங்க 2 பேரும் ஆடவே முடியாது நான் செஹல் இருக்கிறதுனால. அண்ட் அவ்வளவுதான், இவங்களுக்கு பெருசா பேக்கப்ஸ் வந்து யாரும் கிடையாது. ஓவர்சீஸ்ல இருக்கு. ஓவர்சீஸ்ல நல்ல சூப்பரான பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் எல்லா பிளேயருக்கும் இருக்கு. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யான்சனுக்கு உமர் ஜாய், ஸ்டாய்னிஸ்க்கு ஒரு ஓவன் கூட சொல்லலாம். சோ அந்த மாதிரி கரெக்ட். இந்தியன்ல வந்து அன்கேப் வச்சிருக்காங்க, ஆனா ஓவர்சீஸ் வந்து லைக் டு லைக் வச்சிருக்காங்க. அதான் எங்களோட ஸ்ட்ரென்த். இதுவும் ஒரு ஸ்ட்ரென்த் கூட சொல்லலாம், உங்களோட ஓவர்சீஸ் பேக்கப்ஸ். So we have come to end of this video. Hope you liked it.
we have the same opinion on Punjab teams that they'll ease to the playoffs and they will dominate this season. And bye. ஸோ ஒரு ஒன் மோர் வீடியோ வந்து நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணிடலாம் எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேஸ்ல இருப்பாங்கன்னு ஒரு Yeah. And ஒரு qualification, ப்ரெடிக்ஷன். mid-table, they'll fight for the playoffs. And teams, unfortunately, their fans, that they will be ruled out of the season according to our prediction. But it might change because it's the IPL. ஒரு GT 2022ல பண்ண மாதிரி some teams can do it. So bye. Bye.